Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு சிம்பிளான ஒரு சிங்கிள் bangle எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். 4 வளையல் எடுத்துக்கோங்க. ஒரு வளையல் எடுத்து அதோட ஓரத்துல இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. தடவிட்டு இரண்டாவது bangle எடுத்து ஒட்டிக்கோங்க. மறுபடியும் இரண்டாவது bangleோட கார்னர்ல கம் தடவிக்கோங்க. மூணாவது bangle எடுத்து அது மேல ஒட்டிடுங்க. மறுபடியும் மூணாவது பேங்கிளுக்கு மேலே கம் தடவிக்கோங்க. நாலாவது பேங்கிள் எடுத்து அது மேலே ஒட்டிடுங்க. இப்போது இந்த 4 பேங்கிளும் ஒட்டியாச்சு. இது நல்லா காயட்டும். காஞ்ச உடனே பேங்கிள் எடுத்து இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. நான் ப்ளூ கலர் நூல் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக சுற்றாமல் இதை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு கம்முக்கு மேலே நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு வலையில் சுற்ற போகிறோம். இது 30லேருந்து 35 ஸ்டாண்ட்ஸுக்கு எடுத்திருக்கேன்னா இதை ஃபுல்லாக சுற்றாமல் ஒரு 2 சென்டிமீட்டர் கேப்க்கு இடம் விட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. 2 சென்டிமீட்டர் அளவுக்கு சுற்றாமல் விட்டுக்கோங்க. சுற்றி முடிச்சதும் முனையை கட் பண்ணிவிட்டு கம் போட்டு கம் தடவி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம மீதி வச்சுருக்க இடத்துல சந்தன கலர் ஒட்ட போகிறோம். கம் தடவிக்கோங்க. நூல் எடுத்து ஒட்டிக்கோங்க. இதுவும் 30லேருந்து 35 ஸ்டாண்ட்ஸ்க்கு சுற்றி வச்சுருக்கேன். மீதி இருக்க இடத்துல ஃபுல்லாக இந்த கலர் நூலை சுற்றிக்கோங்க டைட்டாக. ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. சுற்றினதும் முனையில் இருக்க நூலை கட் பண்ணிவிட்டு கம் தடவி ஒட்டி விட்டுருங்க. இப்போ வளையல் ஃபுல்லாக நூல் சுற்றி முடிச்சாச்சு. இப்போது நம்ம சந்தன கலர் ஒட்டியிருக்கோம், நூல் சுற்றியிருக்கோம். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. இங்கே வெள்ளை கலர் பேர்ல் செயின், சின்ன சைஸ் பேர்ல் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டினதோ மீதி இருக்க செயினை கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சைடு மறுபடியும் கம் தடவிக்கோங்க. பேர்லோட ஒரு சைடு தடவி கோல்டு கலர் பால் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு லைன் கோல்டு கலர் பால் செயின் ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் கம் தடவிட்டு கோல்டு கலர் பால் செயின் ஒட்டிக்கோங்க. 2 சைடுமே 2 லைன் கோல்டு கலர் பால் செயின் ஒட்டியாச்சு. இப்போது அதுக்கு பக்கத்தில் மறுபடியும் கம் தடவிட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணிடுங்க. இன்னொரு சைடு கம் தடவி அதே மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே ஒரு லைன் ஸ்டோன் செயின் ஒட்டியாச்சு. அடுத்த 2 லைனுக்கும் கம் தடவிட்டு மறுபடியும் ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. 3வது லைனும் ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறோம். ஒட்டியாச்சு. மீதியை கட் பண்ணிடுங்க. இப்போது 2 லைன் பால் செயின் 3 லைன் ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடும் ஆல்ரெடி ஒரு லைன் ஒட்டியிருக்கோம். 2வது லைனாக மறுபடியும் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. கம் தடவி மீதியை கட் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு லைன் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணிக்கோங்க.
இப்போது ரெண்டு சைடுமே ஸ்டோன் செயின் முடிஞ்சாச்சு. மறுபடியும் ரெண்டு சைடும் கம் தடவிட்டு கோல்டு கலர் பால் செயின் ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் ஒட்டுறேன். ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு லைன் ஒட்டிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு லைன் கோல்டு பால் செயின், இன்னொரு சைடும் கம் தடவிக்கோங்க. தடவிட்டு ரெண்டு லைன் ஒட்டிக்கோங்க பால் செயின். ஒரு லைன் ஒட்டியாச்சு. ரெண்டாவது லைன் ஒட்டிட்டு கட் பண்ணிக்கோங்க. முனையை கட் பண்ணிட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், பேங்கிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.